வட இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெண்களை ஒரு போக பொருளாக தான் பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கஷ்டமான ஒரு உண்மையை, மனதை பாதிக்கக்கூடிய ஒரு உண்மையை நாம் அங்கீகரித்து தான் ஆக வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனா அது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. 23,000 பெண்கள்ல எத்தனை குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆளும் மத்திய பிரதேச அரசு அங்க பார்க்குமா? அவர்களுக்கு இதை பத்தி எல்லாம் எதனா கவலை உண்டா? 11 ஆண்டு காலமா எங்களை மட்டுமே பிளேம் கேம் விளையாடிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே அது உண்மையா இருந்தா நீங்க சரி பண்ண வேண்டியதுதானே. அப்ப நீங்க தானே கையாலாகாத ஆட்சி. நம்மளுடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்திய அரசியமைப்புக்கு நாம் எல்லாம் கட்டுப்பட்டிருக்கும். எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய ஒரு US அதிபர் நம்மளை பார்த்து சொல்லிடுவாரா? அப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு அவமானமா தெரியலையா? எதுனாலும் ட்ரம்ப் சொல்றதுதான் கேட்கிறாரு அப்படின்னா இதையாவது கேட்கட்டும். அரசியல நான் கூட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண் அப்படின்னும் போது நிறைய ட்ரால் பண்றாங்க. முக்கியமாக நிறைய பேசுகிறார்கள் பாஜக காரர்கள். நாங்க ஒரு டிவி டிபேட்டுக்கு போனோம் அப்படின்னாலே அங்க பாஜக செய்தி தொடர்பாளர்கள் வராங்க அப்படின்னா எல்லாரையும் சொல்லலைன்னா ஒரு சிலர்லாம் பர்டிகுலரா எங்களை ஜாதியை சொல்லிதான் நீங்க இப்படி எடுத்த கவுத்த எல்லாத்துக்குமே நீங்க ட்ரம்புக்கு பயந்துட்டு இருந்தா அவர் இப்படி மிரட்டதான் செய்வாரு. நமக்குன்ட்டு ஒரு சுயமரியாதை உண்டு இல்லையா? நமக்குன்ட்டு ஒரு தைரியம் உண்டு இல்லையா? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா கூட அவங்க கூட ட்ரம்பை எதிர்ப்பாங்க. அவர்கள் எதிர்க்கும் அளவுக்கு கூட நீங்கள் எதிர்க்கவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான விஷயம். நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் விலைவாசி எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பாருங்க. கை ராக்கெட்டிங் விண்ணை தொடும் அளவுக்கு விலைவாசி. பெண்களுக்கு அத்தியாவசியமான தக்காளி இன்னைக்கு என்ன விலை? பெண்களுக்கு அத்தியாவசியமான கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன விலை? அப்ப காங்கிரஸ் கொடுத்தது 400 ரூபாய், இன்னைக்கு நீங்கள் கொடுப்பது 1000 ரூபாய் அப்படின்னா அதை பற்றி நாங்கள் என்ன பேச வேண்டும்? வெள்ள பாதிப்புல நாங்கள் பாதிக்கப்பட்ட போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னார்? இது ஒரு பெரிய நேச்சுரல் கலாமிட்டியே இல்லை அப்படின்னாரு. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் பட்ஜெட் கேட்டு போகிறோமோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே எங்களுக்காக ஒதுக்குவதே கிடையாது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் படித்தவர். பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு முறை கூட தமிழ்நாடு என்கிற வார்த்தை அந்த அம்மா. நேர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம ஊர் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் ஹசீனா சையத் அவர். வணக்கம் மேம். வணக்கம் அஜித். நலமா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மேம். அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சமீபமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி டெத் எக்கனாமின்னு சொல்லியிருக்காரு மேம். அது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு மிக்க நன்றி அவர் அதை மாதிரி சொன்னதுக்கு. அதாவது இந்த நாட்டோட எக்கனாமி டெட் எக்கனாமியா இருக்குன்னுட்டு பல தரம் காங்கிரஸும் வலியுறுத்தி விட்டது, நம்மளுடைய மக்களும் வலியுறுத்தி விட்டார்கள். ஆனால் ஏனோ மோடி அவர்களுக்கு மட்டும் அது தெரிவதில்லை. ராகுல் காந்திஜி அவர்கள் இப்போதான் தன்னுடைய இன்டர்வியூவில் அதை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது உண்மைதானே, ட்ரம்ப் அவர்கள் கூறியது உண்மைதானே, டெத் எக்கனாமியாக தானே நம்மளோட எக்கனாமி இருக்குது. இது மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தவிர உலகத்திற்கே தெரிந்திருக்கிறது. ஏனோ நாங்கள் ஏன் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கூற விருப்பப்படுகிறோம் என்றால் ட்ரம்ப் சொன்னாதான் மோடி கேட்கிறார். இந்தியாவில் போர் நிறுத்தம் ட்ரம்ப் சொல்லிதான் அப்படின்னு மோடி சொல்கிறார். அதனால ஒருவேளை ட்ரம்ப் சொல்லிதான் அவருக்கு புரியுமோ, அதனால நமக்கு விமோச்சனம் வந்துருமோ அப்படின்ட்டு நினைக்க தோணுது. நேற்று முந்தைய தினம் இப்படி பாராளுமன்றத்தில் இப்ப நடந்து கொண்டுள்ள விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்திஜி அவர்கள் மிகவும் ஃபென்டாஸ்டிக்காக பேசியிருக்கார். என்னுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்களின் தைரியத்தில் உங்களுக்கு 50% தைரியம் மட்டுமே இருந்தால் கூட மோடி அவர்களே நீங்க சொல்லுங்க, ட்ரம்ப் சொல்லி நான் இந்த இந்தோ பாகிஸ்தான் போரை நிறுத்தவில்லை அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் அவர் ஒண்ணுமே பதில் சொல்லலையே. இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியன் எக்கனாமி அதல பாதாளத்துல இருக்குன்ட்டு. இதையாவது மறுக்கட்டுமே ஒரு பாரத பிரதமர். நம்மளுடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்திய அரசியமைப்புக்கு நாம் எல்லாம் கட்டுப்பட்டிருக்கும். எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய ஒரு US அதிபர் நம்மளை பார்த்து சொல்லிடுவாரா? அப்ப இது நம்ம நாட்டுக்கு ஒரு அவமானமா தெரியலையா நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு? எதுனாலும் ட்ரம்ப் சொல்றதுதான் கேட்கிறாரு அப்படின்னா இதையாவது கேட்கட்டும். உண்மையாவே நம்மளுடைய நாட்டோட எக்கனாமி அதல பாதாளத்துல இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு மாண்புமிகு எதிர்கட்சியாக, ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்கட்சியாக நாங்கள் சொல்லும் போதுதான் நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு கார்பரேட் ஃப்ரெண்ட்லி ஆட்சியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நலனை விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக இது இருக்கவில்லை. அதனாலதான் நம்மளுடைய எக்கனாமி இந்த அளவுக்கு டவுன்ல இருக்கு அப்படின்ட்டு இப்ப ட்ரம்ப் சொல்லியாவது மோடி அவர்கள் கேட்கணும். ஓகே. ஆனால் இதே பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூரை ஒட்டி மோடி அவர்கள் 1 மணி நேரம் 44 நிமிடங்கள் பேசியிருக்காரு.
அதுல வந்து ஒரு இடத்துல கூட ட்ரம்ப்ங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிடாம உலக தலைவர்களுடைய அழுத்தத்தின் காரணமா போர் நிறுத்தப்பட்டதுங்கிறது பொய், அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா வந்து காங்கிரஸ் தொடர்ச்சியா வந்து வதந்திகளை வந்து பரப்பிட்டு வருது, பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளராக வந்து காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. யார் பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர், யார் அமெரிக்காவோட செய்தி தொடர்பாளர் அப்படின்ட்டு நம் நாட்டு மக்களும் நம் தேசமும் பார்த்து கொண்டுதான் உள்ளது. இந்த இந்திய சுதந்திர வேள்வியில் தன்னுடைய இன்னுயிரை இழந்தவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் தான் என்பதில் எங்களுக்கு கர்வம் உண்டு. ஆர்எஸ்எஸ்ஸின் பிஜேபியின் தலைமையகமான நாக்பூரில் ஒரு நாளாவது நம்முடைய இந்த இந்திய தேசிய கொடி அவர்கள் ஏற்றியுள்ளார்களா என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். யாருக்கு உண்மையான தேசப்பற்று உள்ளது, யார் உண்மையான பேட்ரியாட்டிசம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். பாஜகவுக்கு என்ன தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தெரியும், எங்களுடைய தலைவர்களை திருடி கொள்ளதான் தெரியும். உங்களுக்கு சர்தார் பட்டேலுக்கு வந்து நீங்க சிலை அமைக்கிறேன் என்பீர்கள், நீங்க எங்களுடைய தலைவர்களை வந்து உங்களுடைய தலைவராக நீங்கள் குறிப்பிடுவீர்கள். ஆனால் உங்களுடைய கொள்கை என்ன, காங்கிரஸுடைய கொள்கை என்ன என்பதை மக்கள் அறிந்தே இருக்கிறார்கள். இது காந்தி தேசம், நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள். யார் பாகிஸ்தானுக்கு துணை போவார்கள், யார் துணை போக மாட்டார்கள், யார் யுஎஸோடு சேர்ந்து கொண்டு யார் நம்மை பின்னால் அடிப்பார்கள் என்பதை மக்கள் நன்றாகவே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்க்கு என்றுமே அவசியம் இருந்ததில்லை பாகிஸ்தானோட மவுத் பீஸாகவோ இல்லை பாகிஸ்தானோட ஸ்போக்ஸ் பர்சனாகவோ செயல்பட எங்களுக்கு என்றுமே அவசியம் இருந்ததில்லை. பாஜகவிற்கு தான் இந்த அவசியம் எல்லாம். ட்ரம்ப்பினுடைய ஒரு கைக்கூலிகளாக, ட்ரம்ப்பினுடைய ஒரு மவுத் பீஸாக, ட்ரம்ப்பினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக கூட இங்கு பாஜக செயல்பட்டு கொண்டுள்ளது என்பதுதான் உண்மை. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் 10 ஆண்டு கால தாண்டிய இந்த அரசியல் வரலாறு அவர் வந்து பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற நம்மளுடைய நாட்டோட 4வது தூணை எத்தனை தரம் சந்தித்திருப்பார்? 2 தரம் 3 தரம். டெலிப்ராம்டர் பிரதமர் என்று பெயர் போனவர். அப்படிப்பட்ட டெலிப்ராம்டர் பிரதமர், டெலிப்ராம்டர் இல்லாமல் உங்களால் பேச முடியாத ஒரு தருணத்தில் கூட நீங்க வந்து ட்ரம்ப் என்கிற பெயரை நீங்கள் ஆபரேஷன் சிந்தூரில் நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணவே இல்லை. உலக தலைவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இந்தியா என்பது நாம் வந்து ஒரு ஜனநாயக நாடு, நாம் சுதந்திர பெற்ற நாடு. நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் உள்ளது, நமக்கு என்ற அலுவலங்கள் உள்ளது, நமக்கு என்று அதிகாரிகள் உள்ளார்கள், நமக்கு என்று ஒரு கேபினெட் உள்ளது. நம்மளுடைய நாட்டிலும் எதிர்கட்சிகள் உள்ளது. உங்களோட எல்லாரும் கோஆபரேட் பண்ணோம். நாங்க எப்பெல்லாம் போர் வருகிறதோ, எப்பெல்லாம் அது போன்ற ஒரு சூழல் இந்தியாவில் உருவாகிறதோ, ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்கட்சியாக, கடமை உணர்ந்த எதிர்கட்சியாக காங்கிரஸ் எப்போதும் செயல்பட்டு கொண்டுள்ளது. அது எங்கள் தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் அப்படி செயல்படவில்லை என்று பாஜக என்றுமே மறுக்க முடியாது. நீங்க எல்லாமே பில்மேட்டிக்காக தான் செயல்படுகிறீர்கள். ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கிறீர்கள். சிந்தூர் என்றால் பெண்களின் குங்குமம் என்பதுதான் அதன் பொருள். அந்த பேல்காமில் அந்த அட்டாக் நடக்கும்போது அங்க ஆஃபீஸர்ஸே இல்லை, அங்க வந்து போர்ப்படைகள் இல்லை. இத்தனை உங்களுக்கு அங்க லேப்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதை பத்திலாம் நீங்க பேசுவதற்கு தயாராக இல்லை. நம்மளுடைய நாட்டில் வந்து நம்ம இத்தனை இன்னுயிர்களை இழந்திருக்கிறோம், அதை பத்திலாம் நீங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்து நீங்கள் அந்த ஆபரேஷனை வந்து நீங்க நடத்துறீங்க. அதை பத்தி நீங்க பேசும்போது அந்த போரை நீங்கள் எப்படி நிறுத்தினீர்கள் என்பதற்கு உலக தலைவர்கள் யாருங்க இந்தியாவை வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கு? நாம ஒரு ஜனநாயக நாடு. அகில உலக அளவில் இந்தியா 2வது பெரிய ஜனநாயகம். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம். நம்மளுடைய மிகப்பெரிய மக்கள் வளம் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹியூமன் ரிசோர்ஸ், இந்தியாவுடைய ஹியூமன் ரிசோர்ஸை பார்த்து வல்லரசுகளும் ஸ்தம்பித்துள்ளார்கள். நம்மிடம் அத்தனை வளங்கள் உள்ளது, நம்முடைய அத்தனை நிலங்கள் உள்ளது. நம்மளுடைய வளத்தை பார்த்து தான் வெளிநாட்டவர்களுக்கு பொறாமையை தவிர நம்ம யாரும் டிக்டேட் பண்ணுவதற்கு நாம் விடக்கூடாது. அதைத்தான் எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் கூறியிருக்கிறார். மோடி அவர்களே, உங்களுக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தால் எங்களுடைய அன்பு தலைவி, பாச தலைவி, வீர தலைவி இந்திரா காந்தியோட ஒரு 50% தைரியம் மட்டுமே உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாயை திறந்து சொல்ல வேண்டும், ட்ரம்ப் கூறிதான் நான் இந்த போரை நிறுத்தினேன் என்று. எங்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று பார்ப்போம். கூடுதலாக கூட இப்போ ரஷ்யாவுடன் தொடர்ச்சியா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உறவு இருந்துகிட்டே இருக்கு. பல பொருட்கள் வந்து இறக்குமதி ஏற்றம் செஞ்சுட்டு இருக்கும். இதை கண்டிச்சு நீங்க ரஷ்யாவோட தொடர்ச்சியோட உறவுல இருக்கீங்க காரணத்துக்காகவே 25% வந்து பெனால்டி வரியா டேரிஃப் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று வந்து போட்டிருக்காரு. இது வந்து ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு மேம். அதாவது வந்து எது கைட்லையோ ஏதோ பூமாலை கிடைத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அடக்குமுறை வாய்ந்த ஒரு தலைவன் இருந்தால், இப்போ நம்ம நாட்டோட ஒரு தலைமை இப்படி வந்து அவங்க அடங்குறதுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருந்தா இவன் ஏச்சுதான் மிரிப்பான். இதுதானே ஃபாரினோட கலாச்சாரம், இதுதானே இங்கிலீஷ் நம்மளை பண்ணுச்சு, இதுதானே பிரிட்டன் நம்மளை பண்ணுச்சு, அதனால தானே நம்ம அடிமைப்பட்டு போயிருந்தோம்.
அப்படி ஒரு அடிமை அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் பெற்று கொடுத்தது நம்மளோட நாட்டுக்கு காங்கிரஸ் பேரியக்கம், காங்கிரஸை சார்ந்த காந்தியவாதிகள் என்பதை ஏனோ இவர்கள் இலகுவாக மறந்து போய் விடுகிறார்கள். நீங்க இப்படி எடுத்த கவுத்த எல்லாத்துக்குமே வந்து நீங்க ட்ரம்ப்புக்கு பயந்துட்டு இருந்தா அவர் இப்படி மிரட்டதான் செய்வாரு. நமக்குன்ட்டு ஒரு சுயமரியாதை உண்டு இல்லையா, நமக்குன்ட்டு ஒரு தைரியம் உண்டு இல்லையா. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா கூட அவங்க கூட ட்ரம்ப்பை வந்து எதிர்ப்பாங்க. அவர்கள் எதிர்க்கும் அளவுக்கு கூட நீங்கள் எதிர்க்கவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான விஷயம். நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியாவின் மாண்பை காப்பதற்கு அவர் சற்றே தைரியமாக செயல்பட வேண்டும் என்பது இந்த நாட்டு மக்களின் அவாவாக இருக்கின்றது. ஆபரேஷன் சிந்தூரை ஒட்டியே அந்த படைகளுக்கு தலைமை தாங்கிய சோபியா குரேஷியை ஒட்டி பிஜேபியோடைய எம்பி ஒருத்தர் ரொம்ப தரைக்குறைவா வந்து பேசியிருந்தார் குன்வர்ஷா. ஆனா அவரை கண்டிச்சு கூட ஒரு வார்த்தை நாடாளுமன்றத்துல வந்து யாருமே பேசலாமா? அதாவது வந்து ஒரு பெண்ணாக இருப்பது, முக்கியமாக இந்த காலகட்டங்களில் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஒரு பப்ளிக் லைஃபை சந்திப்பது என்பது பாஜக ஆட்சியில் பெரும் சவாலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் நிதர்சன உண்மை. அரசியல நான் கூடலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண் அப்படின்னும் போது நிறைய ட்ரால் பண்றாங்க. முக்கியமாக நிறைய பேசுகிறார்கள் பாஜக காரர்கள். நாங்கள் வந்து ஒரு டிவி டிபேட்டுக்கு போனோம் அப்படின்னாலே வந்து அங்கே பாஜகவோட செய்தி தொடர்பாளர்கள் வராங்க அப்படின்னா எல்லாரையும் சொல்லலைன்னா ஒரு சிலர்லாம் பர்டிகுலராக எங்களை ஜாதியை சொல்லி தான் அவர்கள் வந்து எங்களை திட்டக்கூடிய, எங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அதற்கு சோஃபியா அவர்கள் விதிவிலக்கல்லவே. ஸோ சோஃபியா அவர்கள் இவ்வளோ பெரிய தளத்தில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக அவர்கள் இருக்கும்போது நம்மளோட நாட்டுக்காக ஒரு பேட்ரியாட்டிசத்தோடு அவர்கள் போராடும் போதும் அவர்கள் இப்படி விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் விமர்சித்தத போதே நான் இன்க்ளூடிங் எங்களுடைய அகில இந்திய தலைமை, இன்க்ளூடிங் எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட தலைமை இன்க்ளூடிங் நாங்கள் எல்லோருமே அவர்களை கண்டித்து நாங்கள் எல்லோருமே பதிவு செய்திருக்கின்றோம். நாங்கள் இன்ஃபேக்ட் போராட்டங்களும் நடத்தியிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே சோஃபியா அவர்களுக்கான குரல், முதல் குரல் எங்கிருந்து ஒலிக்கும் என்றால் அது கண்டிப்பாக ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனும், இந்த நாட்டின் மீது பற்றுடைய ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனும், ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய உணர்வு சோஃபியாவுடன் உள்ளது என்பதுதான் உண்மை. பிஜேபி ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்துல வந்து 23,000 பெண்கள் வந்து காணாமல் போயிருக்கிறதா சொல்லி சட்டமன்றத்திலேயே எழுத்துப்பூர்வமா வந்து அந்த அரசு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டதன்படி தான் வந்து அந்த கேள்வி கேட்டதன்படி தான் இப்படி கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசம் அல்லது நீங்கள் வட இந்தியாவே எடுத்துக்கலாம். நீங்கள் என்சிஆர்பியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக பாதுகாப்பான சிட்டி எதுன்னு கேட்டால் அது வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்ட்டு தான் வரும். தென்னகம், தென் தமிழகமாகட்டும், இல்லை தமிழகமாகட்டும், இல்லை கேரளமாகட்டும், இல்லை தெலுங்கானா ஆகட்டும், இல்லை ஆந்திர பிரதேசம் ஆகட்டும், இப்படி நம்ம தென்னகத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் உண்மையாகவே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஒரு போக பொருளாக தான் பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கஷ்டமான ஒரு உண்மையை, ஒரு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு உண்மையை நாம் வந்து அங்கீகரித்து தான் ஆக வேண்டும். அதை வந்து நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. 23,000 பெண்களில் வந்து எத்தனை குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆளும் மத்திய பிரதேச அரசு அங்கே பார்க்குமா? அவர்களுக்கு இதை பற்றிலாம் எதனா கவலை உண்டா? உத்தரப்பிரதேசத்தில் தான் ஹாத்ராஸ் நடக்கிறது, லக்கிம்பூர் நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பல சம்பவங்கள் இது மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக இத்தனை பெண்கள் எப்படி காணாமல் போனார்கள், அதற்கு என்ன பதில் என்பதை கண்டிப்பாக அந்த ஒரு ஆட்சி வந்து கடமை உணர்வோடு மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இனிமேலும் பெண்களுக்கு இந்த மாதிரியான அவலங்கள் நிகழாமல் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியா பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கறதாகவும் பிஜேபி பல இடங்களை பேசுறாங்க. கூடுதலாக வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% வந்து மசோதாவாக கொண்டு வரப்பட்டு இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் ஏன் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த நாட்டின் மக்களை மட்டுமல்ல பெண்களையும் வஞ்சிக்கின்றது பாஜக அரசு. பொய்யர்கள். அவர்கள் தன்னுடைய தாயை ஏமாற்றுகிறார்கள், தன்னுடைய தங்கைகளை ஏமாற்றுகிறார்கள், தங்களுடைய சகோதரிகளை ஏமாற்றுகின்றார்கள். இவர்களிடம் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த இந்திய திருநாட்டில் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பை
இந்திய பெண்களுக்காக, முக்கியமாக அரசியலில் வர வேண்டும் என்று விருப்பமுடைய இந்திய பெண்களுக்காக கொண்டு வந்தவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இதுதான் செப்டம்பர் 15, 1983 அவர் அகில இந்திய மகளிர் காங்கிரஸை நிறுவினார். அதன் பிறகு வந்ததுதான் பஞ்சாயத்தி ராஜில் பெண்களுக்கான உண்மையான எழுச்சி. அன்பு தலைவர் ராஜீவ் காந்தி கொடுத்தது. ராஜீவ் காந்தி பஞ்சாயத்தி ராஜ் சஜன். பஞ்சாயத்தி ராஜில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை அவர் கொடுத்தவர். தற்போது 50%. எத்தனையோ பெண்களை அரசியல் களத்தில் கொண்டு வந்து நாங்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசோ தன்னுடைய பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் என்று பொய் உரைத்துள்ளது. அந்த மசோதாவை பாஸ் செய்த பிறகும் அதை நடைமுறைப்படுத்த பாஜக அரசு மறுத்து வருகின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிட்டத்தட்ட 6000 பதவிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் என்றால் அதில் பெண்கள் இடஒதுக்கீடு 33% வந்தால் கிட்டத்தட்ட 2500 பெண்கள் நம் நாட்டின் தாய்மார்கள், நம்மளுடைய நாட்டின் சகோதரிகள் அந்தந்த சட்டமன்றத்தில் இருப்பார்கள். இப்ப மத்திய பிரதேசத்துல கூட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள். இத்தனை 1000 பெண்கள் காணாமல் போனதை பார்த்து அவர்கள் சும்மா இருந்திருப்பார்களா? ஆனால் இதையெல்லாம் கொடுக்க மறுக்கிறது இந்த பாஜக அரசு. பெண்களை வஞ்சிக்கிறது இந்த பாஜக அரசு. இவர்களை எதிர்த்து உடனடியாக இந்த 33% இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளோம். கண்டிப்பாக இதை இந்த அரசு அமல்படுத்தும் வரை நாங்கள் விடப்போவதில்லை. மணிப்பூர்ல கலவரம் தொடர்ச்சி 2 ஆண்டுகளுக்கு மேல நடைபெற்று வருது மேம். அதாவது பல்வேறு பெண்கள் பால் ரீதியா பல துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்ட போதும் அவங்க நீதி இன்னும் வழங்கப்படாம இருக்கு. குடியரசு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு. கூடுதலா அதை நீட்டிக்கக்கூடிய வேலையும் தொடர்ச்சியா பிஜேபி அரசு செஞ்சுட்டு இருக்கு மேம். அதை எப்படி பாக்குறீங்க? மணிப்பூரில் நம் நாட்டு சகோதரிகளுக்கு இழந்த ஒரு கொடுமை வேறு எந்த நாட்டிலும் வேறு எந்த சகோதரிகளுக்கும் இழைக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு சின்சியரான ஒரு பிரேயராக இருக்கின்றது. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் உலகம் முழுவதும் சுற்றி வந்தார். மணிப்பூர் பற்றி எறிந்த போது நம் நாட்டின் சகோதரிகளை துயிலுரித்து அவர்களை உடை இல்லாமல் ஆடை இல்லாமல் மானபங்கப்படுத்திய போது, ரோடில் கேங் ரேப் செய்த போதும் அவர் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. இந்த நாட்டின் பெண்கள், முக்கியமாக பாஜக இருக்கக்கூடிய பெண் தலைவிகள் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று நாம் தேடும் அளவிற்கு அவர்களும் மௌனியாகவே இருந்து வருகிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய மனசாட்சி கதறமோ என்னவோ, ஆனால் அவர்கள் ஒரு மௌனியாகவே இருந்து வருகின்றார்கள். மணிப்பூரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதை உலக அரங்கே கண்டித்த போதும் அதை பற்றி பாஜகவிற்கு சிறிதளவும் இம்மி அளவும் அவர்களுக்கு அங்கு கவலை இல்லை. இவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ஒரு ஹிந்துத்துவா கட்சி, நாங்கள் ஒரு ஹிந்து தேசம், ஹிந்து ராஷ்டிரம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். அங்கு பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இந்துக்கள் என்பதையும் இவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அங்கு வெறும் கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் டிரைபல் பெண்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அங்கு ஹிந்து பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூட இவர்கள் மறந்து விடுகின்றார்கள். ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ் கொள்கை என்னவென்றால் தான் மட்டுமே ஆட்சியில் இருக்க வேண்டும், தன் கொடி பறக்க வேண்டும், தான் வாழ வேண்டும். மக்களை பற்றி அவர்கள் ஒரு நிதர்சன கவலை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். உடனடியாக மணிப்பூரில் ஒரு ஜனநாயக ஆட்சி அமலுக்கு மக்கள் அங்கு நிரந்தரமாக அமைதியாக வாழ இந்த அரசு வழிவகுக்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் வலியுறுத்தி வருகின்றது. சமீபமாக தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். இது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில கொடுக்கப்பட்டதை விட 3 மடங்கு அதிகப்படியான நிதியை நான் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காருங்க. இதுல ஒரு பெரிய விஷயமே ஒன்றும் இல்லை. 2013-14ஆம் ஆண்டு மத்திய அரசோட வரவு செலவு பட்ஜெட் 15,934 கோடி. 2024-25 47 கோடியே 16,487 கோடி. அப்போ 10 ஆண்டுகளில் வரவு செலவு கணக்குகள் அதிகமாக நடக்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட் அதிகமாக தானே ஆகியே இருக்கும். அன்னைக்கு இருந்த விலைவாசியா இன்னைக்கு இருக்கிறது, அன்னைக்கு இருந்த சேலரியா இன்னைக்கு இருக்கிறது, இதில் ஒரு பெரிய அதிசயமே இல்லை அப்படின்ட்டு மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய வலைதளத்திலேயே குறிப்பிட்டிருக்கார், தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவு செய்திருக்கிறார். இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க, பெரிய ஹிஸ்ட்ரி கிடையாது. இதில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிடையாது. விலைவாசி எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பாருங்க. ஸ்கை ராக்கெட்டிங், விண்ணை தொடும் அளவுக்கு விலைவாசி. பெண்களுக்கு அத்தியாவசியமான தக்காளி இன்னைக்கு என்ன விலை, பெண்களுக்கு அத்தியாவசியமான கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன விலை. அப்போ காங்கிரஸ் கொடுத்தது 400 ரூபாய், இன்னைக்கு நீங்கள் கொடுப்பது 1000 ரூபாய் அப்படின்னா அதை பற்றி நாங்கள் என்ன பேச வேண்டும்?
சரியா? ஸோ ஆகையால் இதை பற்றிலாம் வந்து ஒரு அரசு பெருசாக பேசிட்டு இருக்கக்கூடாது. முக்கியமாக தமிழ்நாடு வந்து நேச்சுரல் கலாமிட்டியில் வெள்ள பாதிப்பில் நாங்கள் பாதிக்கப்பட்ட போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னார், இது ஒரு பெரிய நேச்சுரல் கலாமிட்டியே இல்லை அப்படின்னார். எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் பட்ஜெட் கேட்டு போகிறோமோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே எங்களுக்காக ஒதுக்குவதே கிடையாது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் படித்தவர். பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு முறை கூட தமிழ்நாடு என்கிற வார்த்தை அந்த அம்மா உச்சரிக்கவில்லை. அவர்களுடைய ஆட்சி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நிதிஷ்குமாரின் ஆட்சிக்கும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சந்திரபாபு அவர்களின் ஆட்சிக்கும் அவர்கள் உரித்தான விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தார்களே ஒழிய தமிழ்நாட்டை பற்றி அவர்கள் இம்மி அளவும் கவலைப்படவில்லை என்பதுதான். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பிட்டுறீங்க, இப்போ சமஸ்கிருத சிக்ஷா அந்த அபியாக்கான ஃபண்டு வந்து ஒதுக்கலை, நீங்கள் ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷனுக்கான ஃபண்டை வந்து ஒதுக்கலை, 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஃபண்டையும் வந்து தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசு ஒதுக்காமல் இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கு எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் மிகவும் கண்டிக்கத்தக்கது. நான் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு செய்யும் பெண்களை பல மாவட்டங்களில் சென்று நான் சந்தித்து வருகிறேன். திருவாரூரில் இப்போது கூட சந்தித்தேன். இப்படி பல இடங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள், அம்மா எங்களுக்கு முதல்லலாம் நிறையா இது கிடைச்சதுமா, இப்போல்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லைம்மா. ஏன்னா மத்திய அரசுலேருந்து அந்த தொகுப்பு சரியாகவே வருவதில்லை. இதற்காக நிறைய போராட்டங்கள் நம்மளுடைய தமிழக அரசில் நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் பலதரை அவர்களை வலியுறுத்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆக்சுவலாக முதல்ல ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பல கோடி ரூபாய் வந்து அவங்க பெண்டிங் வச்சுருந்தாங்க. ஆகவே தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு உரித்தான நம்மளுடைய வரி பணத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய உரிமையை கூட கொடுக்க மறுக்கிறது இந்த பாஜக அரசு என்பது நமக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணு சுண்ணாம்பு என்று. இவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு மாதிரியான ஆட்சி, கூட்டணி ஆட்சி, எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி நடக்கக்கூடிய ஆட்சி இடங்களில் ஒரு மாதிரியான ஆட்சி, கூட்டணி இல்லாமல் இவர்களுடைய கட்சியை சாராதவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியில் ஒரு மாதிரியான ஆட்சி, அப்படி என்று இவர்கள் எங்களை வஞ்சித்து கொண்டுள்ளார். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பிஜேபி வந்து யாரை குறை சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் எல்லா இடத்துக்கும் 30 ஆண்டுக்கு முன்னாடி 40 ஆண்டுக்கு முன்னாடி எமர்ஜென்சி பீரியட் ஒட்டி போடும் அதுக்கு நான் லீட் இருந்தாங்க. தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து குறை சொல்றதுக்கான காரணம் என்ன பிஜேபி? அதாவது வந்து அவருக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஜவஹர்லால் நேருவை குறை சொல்லுவார், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட மோடி வந்து இந்திரா காந்தியை குறை சொல்லுவார், காந்தியை குறை சொல்வார், காந்தி பேரில் இருக்கக்கூடிய தெருக்களுடைய பெயர்களை மாற்றுவார், ஹிஸ்டரி புக்கிலேருந்து ஜவஹர்லால் நேரு நீக்குவார் அப்படின்ட்டு காங்கிரஸை குறை சூரியே அவங்களுக்கு வந்து பழக்கமாகிவிட்டது. இந்த நாட்டின் இத்தனை வளமான கட்டமைப்பை அமைத்தவர்கள் யார்? யாருக்கு வேணாலும் தெரியும், காங்கிரஸ் தான். வேறு எந்த கட்சி இருந்ததுங்க? நாங்கள் தான் ஆண்ட கட்சி, நாங்கள் தான் இந்த நாட்டை வடிவமைத்த கட்சி. நீங்கள் 10 ஆண்டு காலம் இருக்கிறீங்கல்ல, ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப்புக்கு ஒரு 10 மாத காலம் போதும் எதை வேண்டுமென்றாலும் கட்டமைக்கிறதுக்கு. நீங்கள் அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 11 ஆண்டு காலமாக எங்களை மட்டுமே பிளேம் கேம் விளையாடிட்டே இருக்கீங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே அது உண்மையாக இருந்தால் நீங்கள் சரி பண்ண வேண்டியதுதானே. அப்போ நீங்கள் தானே கையாலாகாத ஆட்சி. கையாலாகாத ஆட்சியை பற்றி நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அப்போ நாங்களும் எங்களுக்கு உங்களோட தலைவர்களை ஞாபகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தலைவர்களோட பெயர்களே ஞாபகம் வர மாட்டேங்குது. வாஜ்பாய் அவர்கள் ஒரு நியாயமான ஒரு பாஜகவின் ஒரு தலைமையாக இருந்தார். அப்போது அரசியல் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது. ஒரு கட்டுக்கோப்பாக இந்த நாட்டில் அந்த வாதம் அந்த அளவுக்கு மதவாதத்தை அவர்கள் தூண்டவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது நடந்து கொண்டிருக்க ஆட்சி பிரித்தாளம் ஆட்சி, சூழ்ச்சியினால ஒரு ஆட்சியை வந்து நீங்கள் கட்டமைத்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தெரியும்? நாட்டோட வளத்தை பற்றி பேச தெரியுமா? இல்லை நாட்டோட விஸ்திரணத்தை பற்றி பேச தெரியுமா? இல்லை டெவலப்மெண்ட் பற்றி பேச தெரியுமா? உங்களுக்கு பிளேம் கேம் தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்கிறீங்க. அதை பற்றியெல்லாம் நாங்கள் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி. நன்றி.